இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் சேமியா எக் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. தேவையான அளவு சின்ன உள்ளியும் ஒரு மிளகாவும் எடுத்துக்கலாம். குட்டியாக தக்காளியை எடுத்து கட் பண்ணி போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். கூட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேமியாவும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிணைஞ்சிருங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இது கூடயே 2 முட்டை சேர்த்துக்கோங்க. 2 முட்டையும் உடச்சி ஊற்றி பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஆம்லேட் போடுற பதத்துக்கு நமக்கு இது கிடைச்சிரும். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இனி நம்ம தோசைக்கல்லில் ஆம்லேட் போடுற மாதிரி ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கிடலாம். இது நம்ம குழம்பு வச்சு சாப்பிடணுன்னு கூட அவசியம் இல்லை. இது சும்மாவே சாப்பிடலாம். டெய்லி தோசை இட்லி சாப்பிட்ற நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சுக்காக கண்டிப்பாக இந்த ஸ்பெஷலான ஆம்லேட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சிம்லையே வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். பிறகு பொறுமையாக திருப்பிடுங்க. திருப்பி முடிச்சிட்டா நமக்கு அழகான சுவையான சேமியா எக் ஆம்லேட் ரெடி.